தமிழே, முதற் தமிழே, மூத்த தமிழே, செந்தமிழே, பைந்தமிழே, நறுந்தமிழே, நற்றமிழே, நாடக தமிழே, இசை தமிழே, நாட்டிய தமிழே, மானே, மரகதமே, தேனே, என் திகட்டாத திரவியமே, தாயே, என் தமிழ் மொழியை உன் அடிதொட்டு வணங்குகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிகழ்வின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கந்தனில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு இவை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை இறங்கி என்று செயல் மறந்து வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே. வரவேற்புரை வழங்குவதற்காக நம் கல்லூரி முதல்வர் அவர்களை அழைக்கிறோம். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவை அகற்றாதீர் இந்நினைவை அகற்றாதீர் என்கிற பாரதியினுடைய வாக்கிற்கிணங்க இந்த பழமை பெறும் இந்திய திருநாட்டினுடைய 79வது சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்து தேசிய கொடியேற்றி சிறப்புரையாற்ற இருக்கின்ற எமது கல்லூரியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு எஸ் கார்த்திகேயன் ஐயா அவர்களை நமது கல்லூரி சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் முன்னிலை உரையாற்ற இருக்கின்ற முன்னிலை வகித்து இந்த நிகழ்வை முன்னிலை ஆற்ற இருக்கின்ற நமது கல்லூரியினுடைய துணைத் தலைவர் திரு KG சீலன் ஐயா அவர்களையும் வருக வருகின்ற வரவேற்கின்றோம். மேலும் துணை முதல்வர், பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அத்துணை நபர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். வருக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பேராசிரியர்கள் சார்பாக அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சுதந்திர தின விழா. இதன் காரணம், இன்றைக்கு சுதந்திரம் என்பது நமக்கு மிக எளிதாக கிடைத்து விட்டதாக நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. சுதந்திரம் என்பது எத்தனையோ தியாகிகள், எத்தனையோ தியாகங்களையும், எத்தனையோ தியாகிகள் தங்களது உயிர்களையும் கொடுத்துதான் இந்த சுதந்திர காற்றை நம்மை சுவாசிக்க செய்திருக்கிறார்கள். பாரதியார் மிக அழகாக சொல்லுவார், கத்தியின்றி ரத்தமொன்று யுத்தமொன்று வருகுது, சத்தியத்தை நித்தியத்தின் நம்பு யாரும் சேருவீர் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தியடிகளோட அகிம்சை போராட்டத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. அடிக்கு அடி, உதைக்கு உத அப்படின்னு சண்டை செய்யறது எவ்வளவோ எளிமை. ஆனா எந்த கத்தியும் ரத்தமும் சிந்தாமல் அகிம்சை வழியில சுதந்திரம் பெற்று தரது அப்படிங்கிறது ரொம்ப எளிதான காரியம் அல்ல. அத்தகைய செயலை செய்தவர் தான் நம் தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள். மகாத்மா காந்தியடிகள் மட்டும்தான் நமக்கு சுதந்திரம் பெற்று தந்தாரா அப்படின்னா, அவர்கள் முன்னிலையில எத்தனையோ வீரர்கள், தியாகிகள் போராடி இருக்காங்க. அந்த வரிசையில நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பாரதியார், காமராசர், பாரதிதாசன், வேலு நாச்சியார், ஜான்சி ராணி, கடலூர் அஞ்சலை அம்மாள், தீரன் சின்னமலை, வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவன், இப்படி எத்தனையோ வீரர்களை பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம். இன்றைக்கு இக்கொடியை ஏற்றி உங்களை இங்கு நிறுத்தி அவர்களை பற்றியெல்லாம் பேச இருக்கிறார்கள் மாணவர்கள். இதன் நோக்கம் என்ன தெரியுமா? மிகவும் எளிமையாக நாம் எல்லாவற்றையும் கடந்து செல்கிறோம். ஆனால் நமக்கு முன்பு நமக்கு இத்தகைய சுதந்திரத்தை வாங்கி தந்தவர்களின் தியாகங்களையும் அவர்களின் தியாக செயல்களையும் நாம் அவ்வப்போது நினைவு கூற வேண்டும். இன்றைய இளைஞர்களுக்கு எதுவும் எளிதாக கிடைத்து விடுகிறது. ஆகவே அவர்களுக்கு தியாகங்களின் தன்மை என்ன, அதன் வலிமை என்ன என்பது தெரிவதில்லை. ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் தேச தந்தை மகாத்மாவின் வழியில், அகிம்சை வழியில் நடப்போம். அது மட்டுமல்லாது நமக்கு எப்படி இந்த சுதந்திரம் கிடைத்தது என்பதை அவ்வப்போது நினைவு கூறுவோம். நமக்கு கிடைத்த இந்த சுதந்திரத்தை நல்ல வழியில் சுதந்திரமாக பேணுவோம். சுதந்திரம் என்பது நாம் நமது சந்தோஷமாக இருப்பது மட்டுமல்ல,
நமது சந்தோஷம், நமது மகிழ்ச்சி யாரையும் எப்போதும் நம்மை சூழ்ந்தவர்களை காயப்படுத்திவிடக் கூடாது. இதுதான் சிறந்த சுதந்திரம். ஆகவே மாணவர்களே, நீங்கள் அனைவரும் சுதந்திரம் என்றால் என்ன என்பதை அடிமனதில் நிறுத்தி அதன்படி நடக்க வேண்டும். இன்னைக்கு கொடியேற்றுவோம். சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சுதந்திர தினத்திலையும் கொடியேற்றுகிறோம், குடியரசு தின நாளிலும் கொடியேற்றுகிறோம். ஆனால் 2 விதமாக நாம் கொடியேற்றுவோம். ஆம், சுதந்திர தினத்தன்று நமது தேசிய கொடியை கீழிருந்து மேலேற்றுவோம். ஆனால் குடியரசு நாளன்று நமது தேசிய கொடியை மேலே கட்டி அதன் பிறகு காற்றில் ஒளி வீச செய்வோம். காரணம், ஏற்கனவே நமக்கு கிடைத்த சுதந்திரம் இன்று குடியரசாக மாறியது என்பதற்காக கொடியை மேலிருந்தே ஏற்றுவோம். இதுதான் சுதந்திர தினத்திற்கும் குடியரசு நாளிலும் நாம் கொடியேற்றுவதற்கான வித்தியாசம். மாணவர்களை மீண்டும் ஒரு முறை உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சுதந்திரம் என்பது நமக்கு அத்தகைய எளிமையாக கிடைத்துவிடவில்லை. அந்த சுதந்திரத்தின் வலிமை என்ன என்பதை நாம் அனைவரும் மனதார உணர்ந்து செயல்பட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். So today is the Independence Day. So be a good citizen. That is what I want to tell you all. How to be a good citizen? Please take the responsibilities and do the duties so you can be a good citizen. Thank you. தான் சொல்ல வந்த கருத்தை மிக தெளிவாகவும் கேட்போருக்கு தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய தலைமை பண்பே தன்னிடம் வந்து தலைவணங்கும் சிறப்புடைய நமது கல்லூரியின் துணைத் தலைவர் ஐயா அவர்களை முன்னிலை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய பெருமை மிகு இந்திய தேசத்தினுடைய 79வது சுதந்திர தின விழாவினை சிறப்புற செய்திட வருகை தந்திருக்கும், அதுவும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இடையிலே உங்களுக்கு தெரியும், அவங்கள பொறுத்தளவுக்கு பல்வேறு நிறுவனங்கள் இருந்தாலும் அதற்கு அனைத்திற்கும் முதன்மையானதாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து, காரணம் இந்த தேசத்தின் எதிர்காலம் நீங்கள்தான் என்பதை உணர்ந்து உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும், உங்களை உத்வேகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கல்லூரியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே, உங்களை நல்வழிப்படுத்தி வருகின்ற மரியாதைக்குரிய கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, HR அவர்களே மற்றும் பேராசிரியர் பெருமக்களே, எனது அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, இந்த நாளினுடைய பெருமை உங்களுக்கு அறிந்திருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு இளைய பருவத்திற்கு வந்திருக்கிறீர்கள், அதாவது கற்றறிந்து உணரும் பருவத்தில் உள்ளவர்கள். இது ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் ஒன்று என்று கருத மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். காரணம், இந்த சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கு எத்தனை தியாகங்களை நம்முடைய முன்னோர்கள், உங்களுடைய முன்னோர்களும் அதில் இருந்திருப்பார்கள், சந்தேகமில்லை. ஏனென்றால் இந்திய தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்தில் எல்லளவும் பஞ்சமில்லாமல் குறைவில்லாமல் நம்முடைய தென்னகமும் கலந்து கொண்டது, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பதெல்லாம் நீங்கள் அறிந்தவைதான். அறியாமல் இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் சுதந்திர போராட்ட வரலாறுகளை குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு நாள் அல்லது குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் அறிய வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இந்த சுதந்திர காற்றை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்கள் செய்த தியாகங்கள் தான். அதை பட்டியலிட தேவையில்லை. ஆனால் அன்றைக்கு வெள்ளைய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக பெற்ற சுதந்திரத்திற்கு பின் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு உலக அரங்கிலே சில ஏகாதிபத்திய வல்லரசுகள் நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்க ஏகாதிபத்தியம். இதையெல்லாம் நீங்கள் உணர வேண்டும். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும்
தேசப்பற்று உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலை இவ்வளவு சுதந்திரமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் காலச்சூழல் எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் நம்முடைய அரசு, குறிப்பாக மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து இன்றைக்கு உலக அரங்கிலே வல்லரசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு உற்ற துணையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாற்றல், பின்னர் உள்ள தர்மங்கள் எல்லாம் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வரிகளுக்கு உயிரும் உருவமும் கொடுத்து கொண்டு நமது காவிரி படுகையில் உள்ள மாணவர்களுக்கு கல்வியினை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம் கல்லூரியின் பொதுச் செயலாளர் ஐயா அவர்களை இந்த 79வது சுதந்திர தின விழாவில் நமது தேசிய கொடியினை ஏற்றி சிறப்பிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். கொடிப்பாடல். நம் கல்லூரியின் பொதுச் செயலாளர் ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு பணிவோடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய 79ஆம் ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இங்கு வரவேற்புரை
ஆற்றியிருக்கின்ற நமது கல்லூரிய முதல்வர் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு, இங்கு தலைமை என்று குறிப்பிட்டிருக்கின்றோம் நம்மளுடைய கல்லூரியினுடைய பெருமைக்குரிய சேர்மன் திரு KSS தியாகபாரி சார் அவர்களுக்கும், முன்னிலை உரையாற்றியிருக்கின்ற நமது கல்லூரியினுடைய துணைத் தலைவர் KG சீலன் அவர்களுக்கும், நன்றி உரையாற்ற இருக்கின்ற நமது கல்லூரியினுடைய துணை முதல்வர் திரு மு ராஜு அவர்களுக்கும், ஏனைய ப்ரொஃபசர்ஸ் அனைத்து பேராசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும் மற்றும் அனைத்து கல்லூரியினுடைய அலுவலக ஊழியர்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கல்லூரியின் சார்பாக கல்லூரியினுடைய மாணவர்களின் அனைத்து குடும்பத்தினர்களுக்கும், உங்களது பெற்றோர்களுக்கும், அனைத்து உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் நம்மளுடைய கல்லூரியின் சார்பாக 79ஆம் ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகின்றோம். கல்லூரி ஆரம்பித்து 3வது ஆண்டு நல்லபடியாக இறைவன் அருளால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதில் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் இந்த ஆண்டு உங்களது படிப்பை முடிக்கிறீர்கள் இந்த ஆண்டுடன். மேலும் போஸ்ட் கிராஜுவேட், டாக்டரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் எல்லாம் இந்த கல்லூரியிலிருந்து மேலும் மேல்கல்வி படிக்க வேண்டும் என்று இந்த சுதந்திர தின நன்னாளிலே உங்களுக்கு வாழ்த்துகிறேன். பிரிட்டிஷ்காரங்கள்டேருந்து நம்மளுடைய இந்தியா சுதந்திரம் பெற்ற இந்த நன்னாளில் நாம் எல்லாரும் இப்போ பார்த்துருக்குறோம், பாகிஸ்தானில் எவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆப்ரேஷன் சிந்தூர்னு நடந்தது. அதை எப்படி நம்மளுடைய பெருமை மீது பாரத பிரதமர் கையாண்டு எப்படி அது சாதுரியமாக அந்த பாகிஸ்தான்கிற அந்த தீவிரவாத ஒரு கூடாரத்தையே காலி பண்ணார் இந்தியாவில் உட்காந்து. அப்போ அவர் எந்த அளவுக்கு தனது மூளையையும் தனது சகாக்களையும் தனது இராணுவ கட்டுப்பாடையும் இந்தியா எந்த அளவுக்கு பெருமையாக வைத்திருக்கின்றது என்பதை நாம் இந்த நேரத்தில் உணர வேண்டும். அதனால இந்த நேரத்தில் முதல்ல நம்ம சுதந்திர தின போராட்ட தியாகிகளுக்கு நாம் நம்மளது அஞ்சலியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, அவருடைய குடும்பத்தார்களும் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் நாம் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நமது குடியரசுத் தலைவர் பாரத பிரதமர் அவர்களுக்கும் நாம் இந்த நேரத்தில் மானசீகமாக அவர்களை வணங்க வேண்டும், போற்ற வேண்டும். இது நமது ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் தலையாய கடமை. இந்தியன் என்பது நாம் ஒருவரும் சகோதரத்துடன் வாழ வேண்டும். ஜாதி மத வேறுபாடு இல்லாம நீங்கள் எல்லாம் அடுத்த லெவல் போக போறீங்க. இப்ப 79ஆம் ஆண்டு சுதந்திர தினம், 100ஆம் ஆண்டு, 120ஆம் ஆண்டு எல்லாம் நீங்க எல்லாம் காண போகிறீர்கள். அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் அநேகமாக 40-45 வயசு வந்துவிடும். அப்ப 40-45 வயசு வரும் பொழுது இங்கே படித்து கொண்டிருக்கின்ற கல்லூரி மாணவர்கள் ஒரு IAS, ஒரு கலெக்டர், மாவட்ட ஆட்சியராகவோ அல்லது ஒரு IPS, இந்தியன் போலீஸ் சர்வீசஸ் மாவட்ட காவல் நிர்வாக அலுவலராகவோ, ஏன் இன்னும் சொல்ல போனால் பாரத பிரதமராக கூட நீங்கள் ஆகலாம். நீங்கள் இங்கே கொடியேற்ற வேண்டும். இதுதான் எங்களுடைய இந்த நேரத்திலே வாழ்த்து செய்தி. நமது கல்லூரியில் படித்திருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் இங்கே நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு சுதந்திர தினத்தும் பொழுது ஒரு மாணவர்கள் குடியரசு தினம், சுதந்திர தினம் என்று அந்த நன்னாளில் நீங்கள் எல்லாம் ஒரு உயர் அதிகாரிகளாக இங்கே நீங்கள் மாணவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இங்கு நீங்கள் கொடியேற்ற வேண்டும். நாங்கள் கொடியேற்றுவது எங்களுக்கு ஒன்றும் ஒரு பெருமை இல்லை. நீங்கள் கொடியேற்ற வேண்டும், மாணவர்கள் கொடியேற்ற வேண்டும். அதுதான் எங்களுக்கு, நாங்கள் இந்த கல்லூரியை பொறுத்தளவில் நான் விரும்புகிறேன். எங்களது மேனேஜ்மெண்ட்டும் அப்படிதான் நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய இந்த 3 ஆண்டு காலம், அடுத்த 2 ஆண்டு காலம் உயர்கல்வி போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால்,
படிப்பை தவிர வேற எதுலையும் மூளை செலுத்தாதீர்கள். அதிகமாக செல்போன்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணாதீங்க. ஞாபக சக்தி அதிகமா நம்ம மைண்ட்ல இருக்கணும். செல்போனை கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா மைண்ட் ஞாபக சக்தி ரொம்ப குறையுது. எங்களுக்கு எல்லாமே இந்த பிரச்சனைகள் அதிகம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் செல்போன் தான் பிரச்சனை. மாணவர்கள் நீங்க எல்லாருமே உங்களுடைய தாய் தந்தையர்கள் எல்லாம் உழைத்து கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேர்வை சிந்தி எவ்வளவு ஒரு பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி உங்களை படிக்க வைக்கின்றார்கள் என்ற ஒரு மைண்ட்ல ஒவ்வொரு வரியும் நீங்க படிக்கும் பொழுது அது உங்க மைண்ட்ல இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அரியர் வைத்தீர்கள் என்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பாடத்தில் அரியர் வச்சீங்கன்னு சொன்னா காலேஜ் பின்னடைவுக்கு சென்று கொண்டிருக்கின்றது என்ற அர்த்தம். ப்ரொஃபசர்ஸ் பின்னடைவுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று அர்த்தம். உங்களது வாழ்க்கையில் முன்னேற்றம் சற்று தடைபட்டு கொண்டிருக்கின்றது அர்த்தம். அதனால இந்த சுதந்திர தினத்துல நான் உங்களுக்கு அறிவுரை என்று கூற வேண்டும் என்றால், தயவு செய்து ஒவ்வொரு மாணவர்களும் பாடத்துல நீங்க படிக்கக்கூடிய எஜுகேஷனல் சப்ஜெக்ட்ல ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. அரியர் வைக்காதீங்க. அரியர் வைத்தால் பெருமை என்று நினைக்காதீர்கள். நமது குளோபல் கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே ஆல் பாஸ், எல்லாரும் கேம்பஸ்ல செலக்டட் அப்படின்னு வரணும். அந்த அளவுக்கு நீங்க பேர் எடுக்க வேண்டும். இன்னும் ஒரு சில மாணவர்கள் இந்த சுதந்திர தினத்துக்கு வரவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வந்திருக்கணும். ஆப்சண்டே ஆயிருக்க கூடாது. பட் பார்க்கும்பொழுது தலையெல்லாம் எண்ணும் பொழுது கம்மியாக தான் இருக்கிறீங்க. இது ஒரு நிச்சயமாக இது ஒரு வருத்தமான விஷயம்தான் இது. அதனால சுதந்திர தினம் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய, எப்படி தீபாவளி, பொங்கல், வருஷப்பிறப்பு இதெல்லாம் நாம் கொண்டாடுகின்றோமோ அதே போல சுதந்திரம் என்பது ஒரு மிகப்பெரிய திருவிழா. சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய திருவிழா. தீபாவளியை போல் நாம் கொண்டாட வேண்டும். ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஒற்றுமையா இதை நாம கொண்டாடணும். அதனால அடுத்தடுத்து குடியரசு தினம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வருகின்ற குடியரசு தினத்துக்கு எல்லாரும் நமது குளோபல் கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் அனைவரும் இங்கே இருக்க வேண்டும். அதற்கு ப்ரொஃபசர்ஸ் இன்னைக்கு சுதந்திர தினத்துல அதை சங்கல்பம் எடுத்துக்கணும். எல்லா மாணவர்களையும் நாங்கள் கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி. அதுதான் நம்ம கல்லூரிக்கு பெருமை. மாணவர்கள் எல்லாரும் உங்களுக்கு இந்த சுதந்திரம், இந்த இந்தியா சுதந்திரம் பெற்றிருக்கிறது, நாம் எல்லாம் சுதந்திரமாக சுத்தி கொண்டு இருக்கின்றோம். இந்த சுதந்திரம் அடைந்ததற்கு நீங்க எப்படி இந்த கல்லூரியில படிக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம். இப்ப நீங்க ஃப்ரீயா நிக்கிறீங்கன்னா அது ஒரு ஃப்ரீடம். இதுதான் சுதந்திரம்ங்கிறது. அதனால நாம எல்லாருமே நம்மளுடைய கல்லூரியை பொறுத்த அளவுல முன்னேறத்துக்காக நீங்கள் எல்லாரும் ஒரு சபதம் எடுக்க வேண்டும் இந்த சுதந்திர தின நன்னாளிலே. அந்த சபதம் என்பது என்ன என்று நான் சொல்லுகிறேன். நான் சொல்லும் பொழுது அதை நீங்கள் சேர்ந்து சொல்லுங்கள். அத்துடன் எனது இந்த சுதந்திர தின விழா நிறைவுரை முடித்துக் கொள்கிறேன். நான் குளோபல் கல்லூரி மாணவர் மாணவி நிச்சயமாக அரியர் இல்லாமல் முதல் மதிப்பெண் பெற்று திருவாரூர் மாவட்டத்திற்கு இக்கல்லூரியை பெருமை சேர்ப்பேன். மாநில அளவில் முதல் இடம் பெறுவேன். நிச்சயமாக எனது குடும்பத்தினருக்கும் பெற்றோர்களுக்கும் கல்லூரிக்கும் பெருமை சேர்ப்பேன். அவ்வளவுதான். மிக்க நன்றி. சிறப்புரையினை மாணவர்களுக்கு மிக சிறப்பான உரையாக வழங்கி இடம் அமர்ந்திருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ. பறவைகள் பலவன்றோ, வானம் ஒன்றன்றோ. தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ. பாஷைகள் பலவன்றோ,
தேசம் ஒன்றன்றோ பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த எங்கள் சரிதமே இது தீயில் எழுந்து வந்த தேசமே தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம் தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த் சட்டம் நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும் மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும் சட்டம் கையில் கொண்டு நீ தீமை நிறுத்திவிடு சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு. நமது குளோபல் கலை கல்லூரியின் 79வது சுதந்திர தின விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இனிதே அரங்கேற உள்ளது. இதில் முதலாவதாக பரதநாட்டியம் ஆட வருகிறார்கள் நம் கல்லூரி மாணவிகள். சொல்லு வந்தே மாதரம் எங்கும் சொல்லு வந்தே மாதரம் தேசத்தின் முழக்கம் கேட்குதே இதை எங்கும் திரும்பி பார்க்குதே தேசத்தின் முழக்கம் கேட்குதே இதை எங்கும் திரும்பி பார்க்குதே ஒரு வாத்திரம் ஒரு சத்திரம் இது வார்த்தையில் எனதிந்தியா 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 சொல்லு வந்தே மாதரம் எங்கும் சொல்லு வந்தே மாதரம் தேசத்தின் முழக்கம் கேட்குதே திரும்பி பார்க்கவே ஒரு பக்திரம் ஒரு சத்திரம் இது வார்த்தையில் எனதிந்தியா 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 இது அல்ல இல்ல அளவு விண்கோள்களும் நமது சக்கரம் பறக்குதடா காணும் கண்களை பறிக்குதடா எனதிந்தியா 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 எந்த நாளை மறந்தும் கூட இருந்திடு இந்த நாளை மறந்தால் நீயும் இறந்திடு எந்த நாளை மறந்தும் கூட இருந்திடு இந்த நாளை மறந்தால் நீயும் இறந்திடு மண்ணை காப்போம் நித்தம் இது விண்ணை பழக்கும் சத்தம் மண்ணை காப்போம் நித்தம் இது விண்ணை பழக்கும் சத்தம் எனதிந்தியா 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 அந்த மானகத்த சொல்ல வந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்ல வந்தே மாதரம் மொழிகளோ நூறு வைந்த வழிகளும் வேறு
இருந்தும் இயற்கை யாரு அதுதான் இந்தியா பாரு எங்கள் உடல் கண்ணில் உன்னை வைத்து வீணாக காப்போம் இந்த உலகெங்கும் உங்கள் புகழ் எனது இந்தியா எனது இந்தியா எனது இந்தியா சொல்லு வந்தே மாதரம் எங்கும் சொல்லு வந்தே மாதரம் கேட்கும் முழக்கம் கேட்குதே திரும்பி பார்த்ததே இந்தியா 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 நடன சிறப்பை மாணவர்களின் சிறப்பான நடனத்திற்கு நன்றி கூறுகிறோம். எந்த நாட்டை மறந்திடு இந்திய நாட்டை மறந்தால் இறந்திடு என்ற துணை தலைவர் ஐயா எடுத்து தந்த வரிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடலையும் கூர்ந்து கவனித்து அதில் உள்ள வரிகளை கோடிட்டு காமித்த நம் கல்லூரியின் துணை தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம் கல்லூரியில் 79வது சுதந்திர தின விழா இனிதே அரங்கேறி கொண்டிருக்கிறது. காலையில் நம் தேசிய கொடி ஏற்று மகிழ்ச்சி அடைந்தோம். ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் நாள் தேசிய கொடி ஏற்றி மகிழ்கிறோம். ஆனால் இக்கொடி உருவான வரலாறை நாம் அறிய வேண்டியது அவசியம். அது நம் கடமையும் கூட. நல்லதொரு தொடக்கம் பெரியதொரு வெற்றியை தரும் என்பர். ஆம், அப்படி தொடங்கப்பட்டதுதான் நம் சுதந்திர போராட்டம். இன்று நாம் மகிழ்வோடு ஏற்றி மகிழும் நமது தேசிய கொடியின் பரிணாமத்தை நாம் அறிய வேண்டியது நமது அவசியம். தொடர்ந்து 1907 நமது இரண்டாம் தேசிய கொடி அதனைத் தொடர்ந்து 1917 தன்னாட்சி லோகமான்யா திலக் மற்றும் டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களும் இணைந்து நமது 3வது தேசிய கொடியை ஏற்றினர். இந்த கொடிதான் 3வதாக வடிவமைக்கப்பட்டது. அதன் பரிணாமமாக 1921 பிங்காலி வெங்கையா அவர்களால் இருவண்ண கொடி வடிவமைக்கப்பட்டது. இக்கொடியில் உள்ள சிகப்பு நிறம் இந்துக்களையும் பச்சை நிறம் இஸ்லாமியர்களையும் குறிப்பதாக அமைந்தது. ஆனால் அதனை தொடர்ந்து மகாத்மா காந்தியடிகள் இக்கொடியில் 3வதாக வெள்ளை நிறத்தை சேர்க்க வேண்டும் என்றார். அதனை தொடர்ந்து 1931 3 நிறங்கள் கொண்டு நமது தேசிய கொடி வடிவமைக்கப்பட்டது. நிறைவாக ஜூலை 22 1947 அசோகா சக்ரா நடுவில் உள்ள நமது தேசிய கொடியை பிங்காலி வெங்கையா அவர்கள் ஆந்திராவை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் அவர்தான் வடிவமைத்தார். நமது சுதந்திரம் மட்டுமல்ல, தேசிய கொடியும் படிப்படியாக வடிவமைக்கப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும். நன்றி. Padmasanam. Close your eyes. Deep breath in, breathe out. Slowly open your eyes. Relax. Next. Bhujangasanam. Slowly breathe in, breathe out. Relax.
Vajrasanam. Close your eyes. Relax. Open your eyes. Relax. Next. Salavasanam. Relax. Next. Uttasanam. Deep breath in, breath out. Relax. Next, advanced asana. Start. Relax. Relax. Next. Relax. Next. Relax. Next. Relax. Slowly relax. Next. Relax. Next.
தேங்க்யூ. வீரர்களின் தியாகங்களை ஒரு முறை நம்முடைய நினைவு கூற வருகிறார் இளங்கலை 2ஆம் ஆண்டு மாணவி மதுபாலா. சோறுநிதம் தின்று தேடி சோறுநிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளை பருவம் எய்தி கொரங்கூச்சு கிரையென பின்மாயும் பர வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்னை சுடர்மிகு அறிவுடன் வடித்து விட்டாய். வல்லமை தாராயோ இம்மாநிலம் பயிலுற வாழ்வதற்கே என்ற பாரதியின் வரிகளை முன்வைத்து தாய் தமிழுக்கும் தமிழ் உறவுகள் அத்துணை பேருக்கும் சோழதேச தமிழச்சியின் பணிவான வணக்கங்கள் மற்றும் இனிய சுதந்திர தின விழா வாழ்த்துக்கள். இன்று நாம் 79வது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று வரை சுதந்திர போராளி என்று எடுத்துக்கொண்டாலே நம் மனக்கண் முன் வருபவர்கள் காந்தியடிகளும் நேருவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் இவர்கள் தானே. ஆனால் இவர்களுக்கும் பல நிசப்தங்களுக்கு முன்னரே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி தனது வீர வாளை உயர்த்தி வீர மரணம் அடைந்தவர்கள் எண்ணில் அடங்காதவர்கள். அப்படிப்பட்டவர்களுள் ஒருவர் தான் பூலித்தேவன். நெற்கட்டான் செவ்வளை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்த அரசர் இவர். வெள்ளையனே வெளியேறு என்று முதலில் வீர முழக்கமிட்டவர். தனது 12 வயதிலேயே 6 அடி உயரம், திரண்ட தோள், அகன்ற மார்பு, புலியோடு விளையாடி புலித்தோலை போர்த்தி புலிநகம் அணிந்து வாழ்வில் ஒரு புலியாகவே வாழ்ந்த வீர தமிழன் இவர். வரிக்கு பதிலாக நெல்லையாவது கொடுங்களேன் என்று ஆங்கிலேயர் கேட்டபோது நீ வரி என்று கேட்டால் எப்படி, நீ வரி என்று கேட்டால் 1 மணி நெல் கூட தர முடியாது என்று தீரமாக மறுத்தவர் இவர். 1 மணி நெல் கூட தர முடியாது என கூறியதால் தான் இவர் ஆண்ட நிலத்திற்கு நெற்கட்டான் செவ்வல் என்ற பெயரிடப்பட்டது என்று ஒரு வரலாறே இருக்கிறது. ஆங்கிலேயர் நம் நாட்டை ஆட்சி செய்த போது வீரபாண்டிய கட்டபொம்மனையே சாய்த்தார்கள். மருது சகோதரர்களை மண்ணாடு மடிய வைத்தார்கள். ஊமை துரையையும் திப்பு சுல்தானையும் கொன்றார்கள். ஆற்காடு தஞ்சை மன்னர்களை அடிபணிய வைத்தார்கள். இன்னும் எவ்வளவோ சாதனை படைத்தார்கள். இவற்றை எல்லாம் செய்வதற்கு இவர்களிடம் பல தளபதிகள் இருந்தார்கள். அதில் ஒரு முக்கியமான தளபதியின் தலையை வெட்டி கொன்றவர் ஒரு தமிழன். தென்னிந்தியா முழுவதும் இவர்கள் பல சாதனை படைத்திருந்தாலும் இவர்களால் நெருங்கவே முடியாத அளவிற்கு ஒரு வீரன் இருந்தான் சொன்னால் அது மிகையாகாது. அவனையும் அவனது படையையும் கண்டு ஆங்கிலேயர்கள் மிரண்டு போனார்கள். அவ்வளவு ஏன், சதித்திட்டம் தீட்டி அவனை பிடித்த பிறகும் கூட உனது வீரம் பிடித்திருக்கிறது, நீ எங்களோடு இருந்து விடு, உனக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் தருகிறோம், உனது நிலத்தை நீயே ஆட்சி செய்து கொள், ஆனால் எங்களுக்கு விசுவாசமாக இரு என்று ஆங்கிலேயர் கூட்ட போது யார் நாட்டை யார் ஆட்சி செய்வது என்று கொங்கு மண்டலத்தை தன் கைக்குள் வைத்திருந்தவர். எத்தனை முறை இவரின் வீர வரலாற்றை படித்தாலும் அத்தனை முறையும் இப்படிப்பட்ட வீரனா என்று என் கைமுடிகள் கேள்வி எழுப்பி தலை தூக்கி நின்று உடம்பில் வீரம் உருக்கெடுத்து ஓடுகிறது. ஆம், அப்படிப்பட்ட வீரன் தான் தீரன் சின்னமலை அவர்கள். இவரின் இயற்பெயர் தீர்த்தகிரி. ஒரு நாள் மைசூர் அரசன் ஹைதர் அலியின் நாட்கள் கொங்கு நாட்டிற்கு சென்று அந்த மக்களிடம் இருந்த வரி பணங்களை எல்லாம் மீட்டு சுங்ககிரி கோட்டைக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் அவ்வழியே சென்ற தீர்த்தகிரியும் அவனின் சகோதரர்களும் இந்த வீரர்களை கண்டு சந்தேகம் எழும்பி அந்த வீரர்களிடம் சென்று, நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள், எங்கே செல்கிறீர்கள், உங்கள் பைகளில் என்ன உள்ளது என்றெல்லாம் கேள்வி கேட்க அந்த வீரர்கள் அச்சத்தோடு சொன்னார்களாம், நாங்கள் மைசூர் அரசனின் நாட்கள், வரியை பறித்துக் கொண்டு அதனை சுங்ககிரி கோட்டைக்கு எடுத்து செல்கிறோம் என்றார்களாம். அதற்கு தீர்த்தகிரியோ, பூந்துரை வாரணவாசிக்கும் தாரமங்கலம் கெட்டி முதலுக்கும் நடந்த அந்த போரின் இடையில் நயவஞ்சகமாக புகுந்து எங்கள் நாட்டை பற்றி கொண்டான் அந்த மைசூர் அரசன், அப்படிப்பட்டவன் இங்கு வந்து வரி வசூலிக்கலாமா, இது நியாயமாகுமா என்று கேட்டு அந்த வரி பணத்தை எல்லாம் மீட்டு மக்களிடம் கொடுத்தாராம். நாங்கள் வயிற்று பிழைப்புக்காக அடிமையாக வாழ்கிறோம், வரி பணங்கள் எல்லாம் எங்கே என்று அரசர் கேட்டார். நாங்கள் என்ன பதில் சொல்வது என்று கேட்டாராம். அதற்கு தீர்த்தகிரி பொறுமையாக ஒரு பதில் சொன்னாராம். அவருக்கு எதிரே 2 மலைகள் இருந்திருக்கிறது. அதில் ஒன்றின் மலையின் பெயர் சென்னிமலை, மற்றொன்றின் மலையின் பெயர் சிவன்மலை. அவ்விரு மலைகளையும் கை காட்டி, சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் ஒரு சின்ன மலை உங்களின் வரிப்பணங்களை பிடுங்கிக் கொண்டால் உங்களுக்கு வலிமை இருந்தால் போர் முனையில் அவனை சந்திக்க சொன்னார் என்று சொல் என்றாராம்.
அன்று முதல் தீர்த்தகிரி தீரன் சின்னமலையானார். இந்த நிகழ்வு கொங்கு மண்டலம் முழுவதும் பரவ ஒரு வீர வரலாற்றையை எழுத ஆரம்பித்தான் தீரன் சின்னமலை. ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆண்கள் மட்டும்தான் போராடினார்களா என்று கேட்டால் நிச்சயமாக அல்ல, பெண்களும் போராடி இருக்கிறார்கள். பெண்கள் வீட்டை கவனிப்பதற்கும் ஆண்களுக்கு பணிவிடை செய்வதற்கு மட்டும்தான் என கூறிய காலத்திலேயே ஒத்துழையாமை இயக்கத்தின் முதல் பெண் போராளியாக திகழ்ந்தவர் தான் நம் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அஞ்சலை அம்மாள் அவர்கள். நிறை மாத கர்ப்பிணியாக இருந்து கடுமையாக தாக்கப்பட்ட போதும் 6 மாதம் சிறை தண்டனையை அனுபவித்தார். தனது குழந்தையை பெற்றெடுப்பதற்காக மட்டுமே பரோலில் வெளியே வந்து தனது மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஜெயவீரன் என்ற பெயர் சூட்டி மீண்டும் சிறை தண்டனையை அனுபவிக்க சென்றார். காந்தியடிகளை சந்திக்க முயன்ற போது ஆங்கிலேயர்கள் தடை விதித்தார்களாம். அத்தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து காந்தியடிகளை பர்தானிந்து சென்று சந்தித்த செயல் அனைவரையுமே ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. இவரின் வீரத்தை பாராட்டி தென்னிந்தியாவின் ஜான்சி அணி என்று போற்றப்பட்டார்கள். இன்று என்னை போல் பல பெண்கள் மேடையில் ஏறி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அன்று அவர்கள் சுட்டெரிக்கும் வெயிலில் பல தடைகளை தாண்டி போராடியதால் தான் என்று கூறினால் அது மிகையாகாது. நிறைவாக ஒருவரை பற்றி பேச விரும்புகிறேன். உலகின் முதல் தற்கொலை படை உருவானது 2ஆம் உலக போரில் தான் என்று ஒரு உலக வரலாறு இருக்கிறது. ஆனால் 2ஆம் உலக போர் நடைபெறுவதற்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னரே உலகின் முதல் தற்கொலை படை போராளி அதுவும் தமிழகத்தில் உருவானால் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம், துரோகிகளை கருவறுத்த உலகின் முதல் தற்கொலை படை போராளி தான் வீரத்தாய் குயிலி. மாலைகளின் உள்ளே ஆயுதங்களை பதுக்கி கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆங்கிலேயர்களை தாக்க தொடங்கினர். நேரமாக ஆக ஆங்கிலேயர்களின் ஆயுதம் கைவோங்கியது. நிலைமை மோசமாவதை உணர்ந்த குயிலி விளக்கிற்கு ஊற்றும் எண்ணெயை தன் உடல் முழுவதும் ஊற்றி வீரவேல் வெற்றிவேல் என்ற முழக்கத்தோடு தன் மீது தீயை வைத்து ஆயுத கிடங்குக்குள் குதித்தார். அந்த ஆயுத கிடங்குக்குள் உள்ள அனைத்து ஆயுதங்களும் தீயில் கருகி போயின. இவரின் இந்த தியாகத்தால் தான் ஆங்கிலேயர்கள் தங்கள் செல்வாக்கையை இழந்தனர். இவ்வாறு தன்னுயிர் தந்து மண்ணுயிர் மீட்டெடுத்த உலகின் முதல் தற்கொலை படை போராளி தான் வீரத்தாய் குயிலி. இன்று நாம் சுதந்திரம் பெற்று இத்தனை வருடங்கள் ஆயிற்று. இருப்பினும் நாம் இத்தனை வருடங்கள் கழித்தும் நாம் சுதந்திரத்தை பற்றியும் சுதந்திர போராளிகளை பற்றியும் பேசுவதன் காரணம் என்ன? பல உயிர் தியாகங்களை கடந்த நம் சுதந்திரத்தை நாம் சரியாகத்தான் பயன்படுத்துகிறோமா? இன்று உலகமே நம் கையில் இயங்குகிறது என்று கூறுகிறோம். ஆனால் இதில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. நன்மை என்னவென்றால் நாம் பொருளாதார அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். தீமை என்னவென்றால் நாம் மீண்டும் அடிமையாக்கப்பட்டு விட்டோம். இதிலிருந்து சுதந்திரம் பெறுவது நம் கையில் தான் உள்ளது. எனவே போராடி பெற்ற இந்த சுதந்திரத்தை பேணி காத்து சாதி, மதம், இனம், மொழி, பேதம் இவற்றையெல்லாம் கலைத்து நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை உணர்வுடன் வாழ்வோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நிகழ்த்த வந்தோம். 8 மருவினில் ஆணுக்கு இங்கே பெண் நிகரில்லை கான் கும்மியடி என்ற பாரதியின் வரிகளுக்கு உயிர் கொடுத்து உரையாற்றிய மாணவிக்கு மீண்டும் ஒரு முறை பலத்த கரவோசையுடன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவியை தொடர்ந்து 79வது சுதந்திர தின விழாவில் விழிப்புணர்வு குறித்த மௌன நாடகத்தை நிகழ்த்த வருகின்றனர் எம் கல்லூரி மாணவிகள்.
திருக்கோயில்களில் கடவுள் தரிசனம் தொடங்கி திருமணம் வரை இன்றைய இளைஞர்கள் எவ்வாறு இருக்கின்றனர், கைபேசியில் நாம் கொண்ட மோகத்தால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை மிக அழகாக இங்கு மௌன நாடகமாக நிகழ்த்திய எம் கல்லூரி மாணவிகளுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை தொடர்ந்து ஆங்கில உரையாற்ற வருகிறார் எம் கல்லூரி மாணவி இளங்கலை 2ஆம் ஆண்டு மாணவி. Honorable General Secretary Sir, the Chairman Sir, the Vice Chairman Sir, the respected Principal Sir, Vice Principal Sir, and my respected professors, and my dear future pillars, a very pleasant morning to one and all. I am here to talk about the topic. Its most inspiring and essential topic is about the contribution of women in freedom struggles. The contribution of women in freedom struggles. It's me, a female from the Department of English. I would like to move on the whole topic in English with the female freedom fighters. The day August 15th is celebrated as the Independence Day. At once we all remember that one man is the father of our nation, is Mahatma Gandhi ji, and later Subhash Chandra Bose and Bhagat Singh, etc. Then what about the female fighters? How many of you know about the female fighters? Okay, let me tell about them. A woman played a crucial and multi-faced role. In the freedom struggles. They participated actively in various moments and contributing significantly for the fight for independence. At first, I would like to talk about Savitribai Phule. I'll repeat it, Savitribai Phule. She is an Indian reformer from Uttar Pradesh. She is a woman who helped to set up the first school for girls. I'll note it, the first school for girls in India. She also worked to eradicate the child marriage, sati and dowry system. She promotes the intercaste marriage and widows remarriage. She also took a challenging of social norms and promote education for women, and she promoted the education for women. And the second is Anjalai Ammal, Anjalai Ammal Murugappa Pandiyachi. Anjalai Ammal Murugappa Pandiyachi was an Indian freedom struggler, a social worker, reformer, and also a politician. I would like to proudly say that she belongs to our state from Kadalur. She is also known as the Jhansi Rani of South India by Mahatma Gandhi ji for her courage. Jhansi Rani of South India for her courage. She spent 4.5 years in jail. For her participation in freedom struggles. During one imprisonment, she released on bail for only 2 weeks to give a birth. And after which she returned to the jail and named her son Jail Veeran. The last is but not least, it's about a woman who sacrificed herself for the Indian freedom, is Veeramangai Quili. I'll repeat it, it's Veeramangai Quili. Quili is a fierce warrior and a skilled leader, and who served as the one army of chief commander of Queen Velu Nachiyar. She is considered as the self-suicide bomber. She is considered as the first self-suicide bomber and a first woman Mahatma. How great these three, right? They proved that a woman is stronger than a man physically and mentally. Here I have mentioned only 3 women freedom fighters who participated in the freedom struggles. In the same way, a lot of women participated in the freedom struggles, and this is the perfect day to remember them.
and this is the perfect day to remember them. I hope you all people will take my speech as your inspiration and you grow up yourself as a future pillars. Thank you so much for listening my speech as a wonder audience. Thank you. Jai Hind. மாணவிகள் தாய்மொழியில் மட்டுமல்ல ஆங்கில மொழியிலும் சிறப்பாக உரையாற்றுவார் என்பதற்கெனக அழகாக ஒரு உரையினை வழங்கி சென்ற எம் கல்லூரி மாணவிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சுதந்திர போராட்ட வீரர்களுள் சிலரின் தியாகங்களை நிறைவு கூற வருகிறார் நம் கல்லூரி ஆங்கிலத்துறை மாணவன். தொட்டு வணங்கி என் உரையை துவங்குகிறேன். அவையோர் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் மற்றும் 79வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர இந்தியாவில் சுதந்திரமாக சுவாசிக்க பல உயிர்களின் மூச்சு காற்று நின்றது. அதில் ஒருவரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி தான் நான் பேச வந்திருக்கிறேன். மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். மாவீரன் நேதாஜியின் வரலாறு ஒரு வீர வரலாறு, ஒரு தியாகத்தின் வரலாறு. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலேயே சிறப்பு வாய்ந்த வேங்கை அவர். வெள்ளையனை வெட்டி உதைத்துத்தான் வெளியேற்ற முடியும் என்று கர்ஜித்தவர். தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தன் நாட்டிற்காக அர்ப்பணித்தவர். இந்திய தேசிய படையை இராணுவ படையை நிறுவி கிழக்கு ஆசியாவிலிருந்து இந்தியர்களை திரட்டி 40,000 ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டவர். இந்த தேசிய கொடியை உருவாக்கியவர். ஜெய்ஹிந்த் என்ற வீர முழக்கத்திற்கு சொந்தக்காரர். மகாத்மா காந்தியை தேசப்பிதா என்று அழைத்தவர். 1942ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் அமைக்கப்பட்டிருந்த இந்திய தேசிய இராணுவத்தை தலைமை ஏற்று இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த வெள்ளையனை எதிர்த்து போரிட்டு இந்திய வரலாற்றில் மட்டுமன்றி உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய சாதனையாகும். இந்தியர்களின் உரிமையை மீட்க பல தியாகங்கள், போராட்டங்கள், இந்திய ராணுவ பயிற்சிகள், 2 போர் முகாம்கள், வீர தழும்புகள் என அடுத்த தலைமுறை சமுதாயம் அறிந்து கொள்வது மிக அவசியம். 14 குழந்தைகளில் 9வது குழந்தையாக அவதரித்து பள்ளி படிப்பினை முடித்து கல்லூரி படிப்பில் ஆர்வமும் அக்கறையும் காட்டினார். இதைத் தொடர்ந்து சுவாமி விவேகானந்தர் பால் மிகுந்த ஈடுபாடு கொண்டார். அச்சப்படாத நரம்புகளும் அறிவு கூர்மையான மூளையும் இருந்தால் உலகம் காலடியில் சொன்ன வார்த்தை அவரை மிகவும் கவர்ந்தது. தாய் நாட்டிற்காக விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பது அவர் நெஞ்சில் பதிந்தது. நேதாஜி 1913ஆம் ஆண்டு மெட்ரிகுலேஷன் தேர்வில் எழுதி பல்கலைக்கழகத்தில் 2வது சேர்ந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் கல்லூரி படிப்பின் தொடங்கியது. அவர் கல்லூரி பயிலும் போதே இராணுவ பயிற்சியிலும் ஈடுபட்டார். இருந்தாலும் BA தேர்வில் முதல் வகுப்பில் தேர்வு பெற்று MA உளவியல் பிரிவில் சேர்ந்தார். அதன் பிறகு தந்தையின் ஆசையின்படி ICS தேர்வு எழுத 1919ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி லண்டன் பயணமானார். லண்டனில் புகழ்மிக்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். ஒரு மாணவனின் முதல் கடமை படிப்பது, 2வது கடமையும் படிப்பது, 3வது கடமையும் படிப்பது என்று மாவீரன் நெலின் கூறியபடி நன்கு படித்து ICC தேர்வில் 4வது வெற்றி பெற்றார். இருந்தாலும் இந்திய சுதந்திரம் அவர் நெஞ்சில் கொழுந்துவிட்டு எரிந்தது. அதனால் அவரது அரசு பணியில் நாட்டம் காட்ட இயலவில்லை. அவரது பாதை வேறு திக்கில் இருந்தது. ஆம், அதுதான் இந்திய சுதந்திரம். தன் குடும்ப மகிழ்ச்சியை விட தன் நலத்தை விட நாட்டின் நலன்தான் முக்கியம் என்று உயர் பதவியான ICS பதவியினை ராஜினாமா செய்தார். உயர் பதவியான ICC பதவியினை தூக்கி எறிந்துவிட்ட முதல் இந்தியர் நேதாஜியே. இதுவே அவரது முதல் தியாகமாகும். அதன் பிறகு இந்தியாவிற்கு வந்தார். 1921ஆம் ஆண்டு பல போராட்டங்கள், பல தியாகங்கள், நாட்டிற்காகவும் சுதந்திரத்திற்காகவும் பாடுபட்டார். இந்தியர்களிடம் கேட்டார், கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், உங்களுக்கு நான் சுதந்திரம் பெற்று தருகிறேன் என்று சொன்னார். அவர் தமிழர்கள் பெருமைப்படும் வகையில் ஒன்று கூறியிருக்கிறார். ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த நான், எப்படி ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த நான் அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் ஒரு தமிழனாக பிறக்க ஆசைப்படுகிறேன் என்று பெருமையுடன் சொன்னார். அதனால் அனைவரும் கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேதாஜியின் வீர செயல்களையும் தியாகங்களையும் இங்கு பட்டியலிட்டதோடு மட்டுமல்லாலும் மாணவர்களின் முதல் 3 கடமைகள் படிப்பது மட்டுமே என்பதனை இங்கு ஆழமாக உரையாற்றி சென்ற மாணவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை தொடர்ந்து இளங்கலை 2ஆம் ஆண்டு மாணவன் உரையாற்ற வருகிறார்.
அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்று நான் பேச இருப்பது இந்தியாவின் முதல் பெண் சுதந்திர போராளி சேனாதிபதி தாய்மார் வேலுநாச்சியாரை பற்றி. வேலுநாச்சியார் 1730ஆம் ஆண்டு திருச்சி அருகே அரண்மனையில் பிறந்தார். இவர் சிவகங்கை சமஸ்தானத்தின் அரசியாக விளங்கினார். சிறு வயதிலேயே தமிழில் மற்றும் இல்லாமல் பிற மொழிகளான சமஸ்கிருதம், அரபு மொழி போன்ற மொழிகளில் புலமை பெற்றார். அத்துடன் களரி, மல்யுத்தம், வீரப்போர் படைகளை, குதிரை ஏற்றம் கலைகளும் தேர்ச்சி பெற்றிருந்தார். அவரது வாழ்க்கையில் முக்கியமான திருப்பம் ஆங்கிலேயருக்கு வரி தர மறுத்ததால் ஆற்காடு நவாப் கூட்டணியால் அவரது கணவர் முத்துவடுகநாதர் கொலை செய்யப்பட்டார். அதற்கு பிறகு வேலுநாச்சியார் நிகழ்ந்த போருக்கு தயாரானார். தனது மகளையும் தோழி குயிலையும் போன்ற வீரர்களை சேர்த்து கொண்டு தமிழ்நாட்டில் முதல் தன்னிச்சையான படையை உருவாக்கினார். 1780ஆம் ஆண்டு சிவகங்கை அரண்மனையை மீட்டெடுத்து எதிராக வெற்றி பெற்ற முதல் பெண் ஆவார். அவர் உருவாக்கிய உதயாள் படை என்பது இந்தியாவின் முதல் பெண் இராணுவம் என்பது பெருமையாக கூறப்படுகிறது. அவர் ஒரு வீர தலைவி, ஒரு தாய், ஒரு தூய தேசபக்தியில் திகழ்ந்தார். அவரை போல் நாமிலும் ஒருவர் தன்னம்பிக்கையோடு தாய் நாட்டை நேசித்து நம் வாழ்வை வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். வேலுநாச்சியாரை பற்றி நாம் முன்னே நினைவு கூர்ந்த சென்ற மாணவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக நம் கல்லூரியின் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் மௌன நாடகம் ஒன்றை நிகழ்த்த வருகிறார்கள். ஒரு விழிப்புணர்வு நாடகத்தை இங்கு நடத்திய மாணவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இதுவரை கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு அனைவரின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை பலத்த கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கும் தருணம் இது. பரிசுகளையும் நமது கல்லூரியின் துணை தலைவர் ஐயா அவர்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள். முதலாவதாக பரதம் ஆடிய மாணவிகளுக்கு நம் கல்லூரியின் துணை தலைவர் ஐயா அவர்கள் சான்றிதழ்களை வழங்குவார். மௌன நாடகத்தில் பங்கு பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும் தருணம் இது. ஆனந்தி AML, விஷாந்தினி FPSCS, நிவேதிதா FPSCS, அனில் சைதானி FPCS, கிருபாலட்சுமி FPCom. இந்த மௌன நாடகத்தின் ஒருங்கிணைப்பாளர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் HOD திருமதி சுகன்யா அவர்களை தெரிவிப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை FPCom ஜெனரல் கவிராஜஸ்ரீ FPCom, ஹர்ஷினி FPCom, ராகவி FPCom, பிருத்திவி BCom, நிவேதிதா செகண்ட் CS, விஜயஸ்ரீ, கிருபாலட்சுமி. இந்நிகழ்வின் பொறுப்பேற்பாளர் தமிழ்துறை உதவி பேராசிரியர் திவ்யா. அடுத்ததாக இங்கு சிறப்பாக உரையாடிய மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது. முதலாவதாக மதுபாலா சகின் NND, பிருந்தா செகண்ட் BA இங்கிலீஷ், செந்தில் குமரன் செகண்ட் BBA, ரோமன் ராஜ் தேர்ட் BA இங்கிலீஷ். மாணவர்களை ஒருங்கிணைத்தது தமிழ்துறை தலைவர் முனைவர் சிவகுருநாதன் அவர்கள். மாணவிகளை பேசுவதற்கு பயிற்சி செய்து ஒருங்கிணைத்தது தமிழ்துறை உதவி பேராசிரியர் திவ்யா அவர்கள். மௌன நாடகத்தில் பங்கு பெற்ற முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் தருணம் இது. உயர் கிருமினாலஜி துறை தலைவர் அவர்கள் பிரேம்நாத் அவர்களை அழைக்கிறோம். ராஜராஜன், யோகேஷ், சிவஹரி பிரசாத், ஹரிஷ் ராஜ், அருண் ராஜ், ஜானி ரோஸ், கோகுல் ராஜ்,
CA, Mahalakshmi, BCom CA, Sabari Nagar, BCom CA, Lokesh, General Knowledge. இவர்களை ஒருங்கிணைத்தது நம் உடற்கல்வி ஆசிரியர், அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உடற்பயிற்சி இயக்குனர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று சான்றிதழ்களை வென்ற மாணவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக நம் கல்லூரியில் நடைபெற்ற 79வது சுதந்திர தின விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் பற்றியும் ஓரிரு சிறப்பான வார்த்தைகளை கூறுமாறு தாழ்மையுடன் நமது கல்லூரியின் துணைத் தலைவர் ஐயாவை கேட்டுக்கொள்கிறேன். பெருமைக்குரிய நம்முடைய சுதந்திர தின விழாவினுடைய நிகழ்ச்சியிலே எதிர்கால சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு வலிமையான இளைய சமுதாயத்தை தந்திருக்கின்றோம், தரப்போகின்றோம் என்ற பெருமைக்கு அங்கீகாரமாக இன்றைக்கு நடந்த நிகழ்வுகள் எங்களுடைய உள்ளத்தை கவர்ந்தது. உள்ளத்தை மட்டுமல்ல, உணர்ச்சிகளையும் தூண்டும் அளவுக்கு இருந்தது. காரணம், குறிப்பாக மாணவி மதுபாலா என்று கருதுகிறேன். அவருடைய உரை காலத்தால் அழியாத நினைவுகளை நமக்கு புதுப்பித்து காட்டியது. என்றைக்கும் நம்முடைய சுதந்திர உணர்வு மங்கிவிடாது என்பதை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. அதை போல ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நம் உள்ளத்தை மட்டும் கவராமல் நம் உணர்வுகளை வசப்படுத்தும் அளவுக்கு அவர்களுடைய பங்களிப்பு ஒன்றி போய் உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. காரணம், அதை உருவாக்கி தந்த பேராசிரியர்களின் உணர்வும் ஈடுபாடும் என்று நான் கருதுகிறேன். அதை வழிநடத்திய நம்முடைய முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர்களையும் ஏனைய பேராசிரியர் பெருமக்களையும் பாராட்டுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிறைவாக இந்த 2 மௌன நாடகம், அது காரணம் வந்து அதுக்காக தான் நீங்கள் மௌனமாக போடுறீங்க போல இருக்கு. அந்த காட்சிகளை மாத்திரம் நாம் எப்பொழுதும் காணாத அளவுக்கு நம்முடைய மாணவியர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுடைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் இந்த 3ஆம் ஆண்டு என்பதனால் நம்முடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களும் நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் அவர்களும் ஏன் அத்துறை பேரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய தேர்வு முடிவுகள் ஒவ்வொன்றும் வரும் பொழுது உண்மையிலேயே அதற்காக பெருமைப்படுபவர்கள் உங்கள் பெற்றோரை விட அதிகமாக நாங்களாக இருப்போம். அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். காரணம், உங்கள் இந்த நிலை ஒவ்வொன்றையும் நம்முடைய இனம், மொழி, மதம், ஜாதி இதையெல்லாம் கடந்து உங்களை உயர்ந்த இந்த இடைவேளையில் கொண்டு போய் நம்ம வேலுடையார் மேல்நிலைப் பள்ளியில் இந்த கொடியேற்று விழா நிகழ்வுக்கு போயிட்டு வந்தேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பள்ளியில் படித்த ஒரு மாணவி இந்த ஆண்டு மருத்துவராக தேர்ச்சி பெற்று பக்கத்தில் தான் அவங்க அந்த பொண்ணு வந்து இந்த பிள்ளை சின்ன பிள்ளைங்க அந்த குழந்தை பருவத்திலேயே அது இருக்கு, இந்த ஸ்டேஜ்லேயே ஏற மாட்டேன்ட்டு அந்த கொடியேற்று விழா நிகழ்ச்சிக்கு அது சொன்னது, இவ்வளவு உயரத்தில் ஏற்றி விட்டீங்களா சார் நினைச்சது. இவ்வளவு உயரத்தில் நீங்கள் வரணுங்கிறது தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா மற்ற எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்று வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாம். ஆனால் உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து பெருமைப்படுறது நாங்கள் தான். எங்களுக்கு பெருமைக்கு காரணமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். எவ்வளவு வலிமையான கருத்துக்களையும் எளிமையாக தனக்கே உரிய பாணியில் எடுத்துரைக்கக்கூடியவர் நம் கல்லூரியின் துணைத் தலைவர் ஐயா அவர்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியுரை வழங்குவதற்காக நம் கல்லூரியின் துணை முதல்வர் ஐயா அவர்களை அழைக்கிறோம். இந்த இனிய வேளையில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு அற்புதமான நாள். 79வது சுதந்திர தின விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான நிகழ்வில் நம்முடைய மாணவர்கள், இங்கு மாணவர்கள் எதிர்காலத்தில் நீங்களும் கொடியேற்றி சிறப்பு விருந்தினர்களாக வர வேண்டும் என்று சிறப்பான
வாழ்த்துக்களோடு சிறப்புரை வழங்கிய நம் கல்லூரியின் செயலாளர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று இந்த மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு ஊக்கத்தையும் புத்துணர்வையும் கொடுத்து முன்னிலை வகித்த நமது கல்லூரியின் துணை தலைவர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம் கல்லூரியின் தலைவர் அவர்கள் இந்த நிகழ்வை கடந்த 2 நாட்களாக மிகச் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்த ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்விற்கு சிறப்பான ஒரு வரவேற்புரை வழங்கிய நம் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் நம்முடைய குளோபல் கலை கல்லூரி மாணவர்கள் எப்பொழுதுமே சுதந்திர தின உணர்வோடு இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவிய புகைப்பட கலைஞர்கள், ஆடியோ உதவியாளர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நாட்டுப்பண். गणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. நிறைவாக நம் கல்லூரியின் தலைவர், துணை தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கும், நம் கல்லூரியின் முதல்வர், துணை முதல்வர் மற்றும் இருபால் பேராசிரியர் பெருமக்களுக்கும் இவ்வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த சிரமமும் பாராமல் சொன்ன நேரத்திற்கு சரியாக இங்கு வந்து சுதந்திர உணர்வோடு அமைதி காத்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை அனைவர் அலுவலக பணியாளர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.